விசுவாசிகளுக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். கவனிங்க, பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு கவனிங்க, அடுத்த ஆண்டு எனக்கு அற்புதமா இருக்க வேண்டும், அற்புதம் நடக்கணும். இவர் சொல்றாரு நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த 2024 நம்மிடத்துல காணப்படுகிற அசுசியானவைகள், அசுத்தமானவைகள், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவைகளை விற்று விலகி நம்மை சுத்திகரித்து கொண்டு 2025க்குள்ளே போக பொழுது நிச்சயமாக அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு அற்புதங்களாய் இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர். ஏன் என்று சொன்னால் பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 1 பேதுருவின் புஸ்தகத்துல, உங்களை அழைக்கிற பரிசுத்தரா இருக்கிறபடினால நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்று 1 பேதுருவிலே 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மத்தேயுல கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப இந்த பரிசுத்தம் தேவனை தரிசிக்கவும் உதவுகிறது, தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவுகிறது. இந்த பரிசுத்தத்துக்கு எதிரான விஷயங்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்துல கசப்பை தித்திப்பு என்று சொல்லுகிற குணம் இருக்கக்கூடாது. துன்மார்க்கனை நல்லவன் என்று நீதிமான் என்கிற சொல்லுகிற குணம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்க பார்வைக்கு அவன் நல்லவனா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். தேவன் ஒருவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார் என்றால் நீங்கள் அவன்கிட்ட விலகி இருக்கிறோமே தவிர அவனோட ஐக்கியப்படக்கூடாது. தேவன் நீதிமான் ஆக்குறவனை நீங்கள் பாவிகள் ஆக்காதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சிநேகிக்கிறவர்களை நீங்கள் பகைக்க கூடாது, கர்த்தர் பகைக்கிறவரை நீங்க சிநேகிக்கவும் கூடாது. எப்படின்னா முதல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 வாசித்தோமே, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு இணைக்கப்படாதிருங்கள், பிணைக்கப்படாதிருங்கள், மற்றவங்களோட சேராது. இது எதை குறித்து சொல்லுகிறதுனா, திருமணத்துல ரட்சிக்கப்பட்ட பையனோ ரட்சிக்கப்பட்ட பெண்ணோ ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திருமணம் செய்வதை குறித்து சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க திருமணத்தில் மட்டுமல்ல வேறெந்த காரியத்திலும் மற்றவர்களோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு பிணைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு ஆத்தும பிணைப்பை, அவர் என் நண்பர், அவர் எனக்கு ஆண் நண்பர், அவர் எனக்கு சிநேகிதர், அப்படிலாம் பிணைத்துக் கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை நிராகரிப்பதற்கான வழியை நீங்களே உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். என்னதான் தாவீதுக்கும் யோனாத்தான் நல்ல நண்பர்களா இருந்தாலும் தேவன் தாவீது மீதுதான் அபிஷேகத்தை வைத்தார். அல்லேலூயா. யோனாத்தான் ராஜாவா இருக்கட்டும், என் அபிஷேகம் பண்ணினவருடைய ஆண்டவர் எனக்கு சவுலுக்கு அப்புறம் யோனாத்தான் தான் ராஜாவா இருக்கட்டும், ஆண்டவரே நான் என் ராஜாவா இருக்க மாட்டேன் தாவீது சொல்லியிருந்தா, சவுல் மடிய போற யுத்தத்துல, யோனாத்தான் மடிய போற யுத்தத்துல தாவீதும் செத்து இருப்பார் போயிருந்தார்னா. அவங்களுக்கு ஆதரவா இவர் செயல்பட்டு இருந்தா அவரும் என்ன பண்ணிருப்பாரு, செத்து போயிருப்பாரு. ஆனா கர்த்தர் இவரை நடத்துகிற விதங்களுக்கு நேராக தன் பயணங்களை பாதையை மாற்றி நடக்க ஆரம்பித்ததுனாலே அந்த தீங்கில் இவர் விழாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு நன்மையாகவும் முடியலாம், தீமையாகவும் முடியலாம். நீங்கள் அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்கள். கர்த்தர் நம்ம மேல கிருபை வச்சிருக்கிறபடினால பல நேரம் பேசுறார், விட்டு வேண்டாம் அப்படின்னு. நான் இன்னுமா அதை உறுதியாய் பிடித்து கொண்டிருப்பேன். ஒரு மனுஷன் கரடியை பிடிச்ச கதை தான். அல்லேலூயா. பாவத்தை விடாத வரைக்கும், உலகத்தின் ஐக்கியத்தை நீங்கள் பிணைக்கப்பட்ட அந்த ஐக்கியத்தை விடாத வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது.
உங்கள் வாழ்க்கையில சமாதானம் கிடையாது. ஒருவேளை உங்க வீட்டுல பையன்மார் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவிவிசுவாசி, விசுவாசம் தான் தெரியாது. சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள் திருச்சபைக்கு போய் பழக்கப்பட்டிருப்பாங்க, அம்மா கூட அப்பா கூட போயிருப்பான், ரட்சிப்பு இருக்காது, அவனுக்கு என்ன இருக்காது, ரட்சிப்பு இருக்காது, விசுவாசம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, பக்தி வைராக்கியம் இருக்காது, தேவனுக்காக செயல்படணும்ன்ற எண்ணம் இருக்காது, அவனா செயல்படணும் எண்ணம் இருக்காது, யாராவது சொன்னாதான் செயல்படுவோம். அப்படிப்பட்ட பையனை உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணாலோ அல்லது அப்படிப்பட்ட பொண்ணை உங்க பையன் கல்யாணம் பண்ணாலோ என்ன நடக்கும்? நீங்க சரீரத்துல உபத்திரப்படுவீர்கள், நீங்கள் உங்க வாழ்க்கையில உபத்திரவத்தை சந்திப்பீங்க. யார் காரணம்? அவிவிசுவாசியோடு அந்த பெண் இணைக்கப்பட்டாலோ பையன் இணைக்கப்பட்டாலோ குடும்பமே உபத்திரப்படும். இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு ரட்சிக்கப்படாத பெண் வரணுமா, ரட்சிக்கப்படாத பையன் வேற? ஒரு காலத்துல கேட்டாங்க, எப்பா ரட்சிக்கப்பட்டிருக்காளா பெண்ணு, அபிஷேகம் பெற்றிருக்கிற பெண்ணா பாருன்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஜெபிக்கிற, அபிஷேகம் பெற்ற பெண்ணா பாரு. இன்னைக்கு என்ன பாக்குறாங்க? படிச்சிருக்கிறாளா, போய் இன்னைக்கு பையன் கூட அவளும் போய் சம்பாரிச்சாந்தாளா? சில மாமியாருங்க திட்டமிடுறாங்க. என்ன திட்டம் தெரியுமா? என்ன ஒரு குழந்தை 2 குழந்தை பெத்து போட்டா நாங்க பாத்துப்போமா? இல்ல நீ உயிரோடு இருப்பியா, அந்த வார்த்தையை சொல்றீங்க, நீ அவ்வளவு நாள் இருப்பியா? இருங்க, நான் வேணான்னு சொல்றேன், பொதுவா சொல்றேன். அப்ப கணக்கு போடுறாங்க, அவ போய் சம்பாதிக்கணும், இவ போய் நல்லா சம்பாதிக்கிற பொண்ணா, நல்ல சம்பாதிக்கிற பையனா, நல்ல வசதியான இருக்கிற ஒரு பெண்ணா, வசதி வாய்ப்புகள் ஓகே, அந்த வசதிகளால் நீ என்ன அடைய போற? உனக்கு என்ன கிடைக்க போகுது? அது அவங்க வாழ்க்கைக்கு. பாஸ்டர், அவங்க வாழ்க்கைக்கு தான் நல்லா இருக்கட்டும், பட் அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு நிம்மதி இருக்குமா? பணம் பொருள் இருந்தா நிம்மதி இருக்குமா? உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க தெரிவு செய்யும் போது, மணமகனையோ மணமகளையோ தெரிவு செய்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், அப்படி தெரிவு செய்யணும். ரட்சிக்கப்பட்ட பெண்ணா தெரிவு செய்யணும், ரட்சிக்கப்பட்ட பையனா தெரிவு செய்யணும், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்க வேண்டும், அப்படி தெரிவு செய்யணும். நீங்க அதை சொல்லி கொடுக்கணும். நீங்க அவிவிசுவாசி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அவன் இப்படி பேசுறான், அவன் இப்படி பேசுறான்னா நீங்கள் உபத்திரப்படுவீர்கள். வேதம் சொல்லுது, இப்படிப்பட்டவர்கள் சரீரத்தினாலே உபத்திரப்படுவார்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத பையனை திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த பெண் சரீரத்துல உபத்திரப்படுவாள். எத்தனை பேர், எனக்கு பழனியில இருந்து ஒரு அம்மா ஒரு பொண்ணு கால் பண்ணாங்க, கார்த்திக் அந்த பொண்ணோட பெயர். கால் பண்ணி எனக்கு ஜோமன் சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரரு ரட்சிக்கப்படாதவரு, நான் ரட்சிக்கப்பட்ட பெண், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பெண், அவர் தண்டல் வசூல் பண்ணுகிறவர், தண்டல் விடுகிறவர். அவர் என்ன சொன்னார், கல்யாணத்துக்கு முன்னாடி, லவ் மேரேஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் பண்றதுக்கு அவர் சொன்னார், நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆண்டவரை ஏற்றுப்பேன், அப்படி இப்படின்னு சொன்னாரு. இப்போ கல்யாணம் கட்டி முடிச்ச பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அப்பா எங்க அம்மா சொல்றதான் கேட்பேன், இஷ்டம் வந்தா இது இல்லைன்னா போ, எனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம், அந்த காரியங்களை, பாத்திரங்களை கழுவு, அதை பண்ணு, இதை பண்ணு, விளக்கு போடு, அதை செய், இதை செய், இப்படி சொல்லி தொந்தரவுப்படுத்துறாங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியல பாஸ்டர். இது மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்காக செபித்து இருக்கிறோம். அதெல்லாம் உடனே மாறுமா? மாறாது. நீ போய் சிக்கிட்ட பிசாசு கேட்ட, ஒரு பிசாசு பிடிச்சவன் ரட்சிக்கப்படாத ஒருத்தன் உள்ள வந்துட்டான், உனக்கு உபத்திரம், அவன் ரட்சிக்கப்படுற வரைக்கும் உபத்திரத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், ஒரு துன்பத்தை. அப்பதான் சொல்றாரு, அவிவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள். ரட்சிக்கப்படாத ஒருவனோடு நீ எந்த பார்ட்னர்ஷிப் வச்சுக்காத. உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ற பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். அவனை லாபம் வரும்போது அவன் எடுத்துப்பான், நஷ்டம் வரும்போது உன் தலையில போட்டு போயிடுவான். அல்லேலூயா. இந்த உபத்திரம் நமக்கு தேவையா? அந்த நஷ்டம் நமக்கு தேவையா? அப்போ நீங்கள் பிணைக்கப்படுகிற விஷயத்துல யாரோடு பிணைக்க வேண்டும், யாரோடு பிணைந்து இருக்க வேண்டும், யாரோடு இணைந்து இசைந்து இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது. இது முதல் காரியம். இனிமேல் உங்க குடும்பத்தில் நடக்கிற திருமண பந்தங்களை சொல்றேன், திருமணம் ஆக போற பிள்ளைகளுக்கு சொல்றேன், அந்நிய நுகத்துல மாப்பிள்ளையே கிடைக்கல. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு மாப்பிள்ளை கிறிஸ்தவத்துல மாப்பிள்ளையே கிடைக்கல. ஏமா, உன்னை படைச்சவர் ஆதாம படைக்கும் போது ஏவாளை உருவாக்கி கொடுத்தாரு இல்லையா? ஏவாளை உருவாக்கி கொடுக்கறது கொஞ்சம் நேரமோ கொஞ்சம் காலமோ ஆச்சு, அவ்வளவுதான். ஏன்? ஆதாம் எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்து விட்டார். இப்ப ஆதாமுக்கோ ஏற்ற துணை காணப்படவில்லை. ஒருவேளை சிங்கத்தை தனக்கு துணையா எடுக்கிறானா, என்ன பண்றான்னு பார்க்கலான்னு ஆண்டவர் காத்துச்சுக்கிறார். எல்லாம் முடிஞ்சது, அவன் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படலை. இப்ப என்ன பண்றார் ஆண்டவர்? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணுகிறார். அங்கிருந்து ஒரு விலா எலும்பை எடுக்கிறார், எடுத்து மறுபடியும் மனுஷியை உருவாக்கி ஆதாம் கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறார். இவன் என் எலும்பிலும். அப்ப சில கிறிஸ்துவ குடும்ப மாப்பிள்ளையே கிடைக்கல, இந்து பையனா தான் வரா, ரட்சிக்கப்படாத பையனா தான் வரா. இந்த லோத்துவின் பிள்ளைகள் செய்த தவறு மாதிரி தான் நடக்குது வாழ்க்கை. பூமியிலே நம்மோடு சேர புருஷன் ஒருவனும்
நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ இருக்கிற அந்த கண்ணை கட்டிக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்த கோழி மாதிரி கீழேயே கொத்தி கொத்தி உணவு எடுக்கிற ஆளா இருந்தா உனக்கு புழும் பூச்சுன்னு தான் தெரியும். நல்ல உயர பறக்கிற ஒரு விசுவாசத்துல உயர பறக்கிற ஒரு கழுகு மாதிரி நீ இருந்தேன்னா அது எத்தனை அடி எத்தனை அடி உயரத்துல இருந்தாலும் தன் இறையை அப்படியே பறந்து வந்து கவி கொண்டு போகிறது. ஒரு மானை தூக்கிட்டு போகுது, ஆடை தூக்கிட்டு போகுது, மனுஷனையும் தூக்கிட்டு போகுது. எவ்வளவு பெரிய விஷயங்கள். கழுகுக்கு என்ன பலன் பாருங்களேன். உயர கொண்டு போகுது, தன் இறைய உயர கொண்டு போயிடும். அந்த அந்த பிராண வாய்வு இல்லாத உயரத்துக்கு கொண்டு போய் இது காத்து இல்லாம அந்த மிருகம் செத்த பிறகு அதை கொண்டு சாப்பிடும். நீங்க உயரமாய் பறக்க தெரியாம இருக்கிறதுனால அவிவிசுவாசிகள் எங்க வீட்டுல வேற வழியில் எனக்கு பிரஷர் பண்றாங்க. அவிவிசுவாசியோடு பிணைக்கப்படாதபடி எச்சரிக்கையா இரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் தரையில போட்டு தள்ளி அவமானப்படுத்த விட மாட்டார். உனக்கு நஷ்டமான காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டார். நம்ம குடும்பங்கள் சில பிள்ளைகள் செய்கிற தவறு பெற்றோர்கள் உபத்திரப்படுறாங்க. வேதனையா இருக்குது. அதுதான் பிள்ளைகள் செய்கிற தவறு. எனக்கு இன்னார்தான் வேணும், இப்படிதான் வேணும்னு அவிவிசுவாசியோட ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ரட்சிப்பே இல்லாத இருக்கிறானுங்க. அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப பெற்றோர்கள் உபத்திரப்படுறாங்க. தேவன் தீர்மானித்த வாழ்க்கையே அது, தேவன் கொடுத்த மணாலனா அது. இப்ப நீயும் உபத்திரப்படுறியா? உன் தாய் தகப்பன் உன் பிரச்சனை மாறுற வரைக்கும் அவங்க உபத்திரப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இல்ல கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவிசுவாசி கல்யாணம் பண்ணி கூட்டு வராங்களா, அப்ப அந்த பெண்ணுனால அந்த குடும்பம் உபத்திரப்படும். இதை கொண்டு அனுமதித்தது யார்? உங்க வீட்டுக்குள்ள இதை வர அனுமதித்தது யார்? அந்த பாவத்துக்காக நீங்க உபத்திரப்பட்டுதான் ஆகணும். முன்னாமே இது எனக்கு தேவையில்லை, எனக்கு இது ஆண்டவர் அனுமதிக்காத ஒன்று, வேண்டாம் அப்படி சொல்ல தெரியல, நமக்கு தைரியம் இல்லை. பாருங்களேன். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே போயிடுங்கப்பா, நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, நாங்க எங்க காரியத்தை நாங்க பார்த்துக்கிறோம். தைரியமா நம்மளால பேச முடியல, சேர்த்து வச்சுக்குன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, சேர்ந்துருந்தா செடியும் பார்க்க ஏதோ ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. மெல்லவும் முடியாம விழவும் முடியாம வாழ்க்கையை கடத்தி கொண்டு போக ஒரு நிலைமை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அழகா, அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாது இருப்பீர்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஃபர்ஸ்ட் நீங்க நீதியா வாழ்றீங்க, நீதிமானா வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அநீதியா எப்படி வேணா வாழலாம். பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு, பொருளை சம்பாதிப்பதற்கு 1000 பொய் சொல்லுவான். அவனோட உங்களுக்கு ஐக்கியம் ஏது? அந்த நீதியோடு வாழ்ற நீங்க இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களோடு நீங்கள் பயணிக்க முடியாது. கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க, பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது உங்களை பார்த்து, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துவோம். எனக்கு பாழ்படுத்துகிற காரியம், நீங்க நீதிமானா இருந்து துன்மார்க்கரோடு ஐக்கியப்படக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்து உலகத்தின் பிள்ளைகளோடு பெரிய நட்புறவு என்னன்னா என்ன, அவ்வளவுதான். அப்படி ஒரு நட்பு வச்சுக்கணும். நீ ஆராதனை லீவு போட்டு கல்யாணத்துக்கு போற அளவுக்கு ஒரு நட்பு இருக்கக்கூடாது. அது நீதிக்கும் அநீதிக்குமான உறவை காண்பிக்கிற காரியம். அல்லேலூயா. என்னை கூப்பிட்டாங்க பசங்க, கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும். இயேசுநாதர் முக்கியமா, கானாவூர் கல்யாணத்துல அற்புதம் செய்த ஆண்டவர் முக்கியமா? நீ போய் இந்த கல்யாணத்துல என்ன சாப்பிட்டு வரப்போற, என்ன பண்ண போற? நீ நம்ம திரும்பி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சு வச்சுட்டே இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறார், அழிய விடலை நம்மள. அல்லேலூயா. காரணம், கிருபை மன்னிச்சு வச்சிருக்கிற. நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாத போது கடினப்படுத்து, இதெல்லாம் கர்த்தருக்கு, இதெல்லாம் பாவம். அல்லேலூயா. ஆமென். எலியா மாதிரி ஒரு கிருபை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நான் சொல்ற வார்த்தை கேட்கல, அக்கினி இறங்கி பச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு தானே இருக்கும், செத்தே போயிருப்போம் இன்னைக்கும். அப்படிதானே? அவ்வளவுதான். செத்தவனை போல எல்லாரும் மறந்தே போயிருப்பாங்க ஒவ்வொருத்தர். கிருபை நம்மளை உயிரோட வச்சிருக்குது, கிருபை நம்மளை வாழ வச்சுருக்குது. ஆண்டவர் நம்ம மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம இன்னும் என்ன பண்ண, உலகத்துக்கு தான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க பிள்ளைங்க தப்பு செய்தா தைரியமா சொல்லுங்க, நீங்க செய்வது தவறு என்று கண்டிக்கிற பெற்றோரா இருக்கிறீங்களா? என்ன பண்றது பாஷ, நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்களே அவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடன்படுது, நீங்க அதை கண்டுக்காம இருக்கிறது. நீங்க சாந்தமா கூட கண்டிக்கலாம், என்ன மாதிரி உங்களால் கண்டிக்க முடியாது, அது வேற விஷயம். நான் தப்புன்னு பேசிடுவேன். நீங்க எப்படி சாந்தமா பேசி, நானே அந்த கேரக்டருக்காக ஜோம் பண்ணிக்கிறேன். சப்ப எனக்கு அது மென்மையான குணத்தை கொடுங்க. உண்மையில நான் ஜோம் பண்றேன். அல்லேலூயா. நான் அதிகமா பேச மாட்டேன், அதிகமா செயல்பட மாட்டேன். பொதுவாகவே சில நேரங்களில் மற்றவங்க பண்ற சேட்டை நம்முடைய எமோஷனல் பண்ணி விட்டுருது. நான் இன்னும் ஜோம் பண்ணி இந்த கேரக்டரை மாத்துங்க.
நான் என்ன ஆராய்ச்சி பார்க்குறேன், இந்த ஒரு கேரக்டர் எனக்கு கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுகிறதாண்டு. நான் நிறைய மாறி இருக்கிறேன், ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மாறி இருக்கிறேன், இன்னும் மாறணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, பா இது தப்புப்பா, இந்த காரியம் கடவுளுக்கு போய் வாழ்க்கையை கெடுத்துரும். அப்பா அம்மா சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லிட்டு, இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் நல்லதுகளை மாத்திக்க. சாந்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு பேசுங்க. என் பிள்ளை சொல்லலாம் கோச்சிப்பான் பாஸ்டர், உன் பிள்ளைக்கு அதனால தீங்கு வந்தா உட்காந்து அழ போறது நீ தான். உன் பொண்ணுக்கு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா உட்காந்து அழ போறது நீங்க தான். அல்லேலூயா. பொறுமையோடு ஆவியின் கனியில் என்பது அன்பு, சந்தோஷம். அப்புறம் கலாச்சாரத்தில் வாசிச்சு பாருங்க, அது வேணுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சாந்தமா பேசி பாருங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே போ வான விட்டுருங்க சொல்லிட்டு வசனத்தான் பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோட உதவியோட பேசுங்க. சார் என் பிள்ளை கட்டத்தை பேச போறேன், மக கட்டத்தை பேச போறேன், இல்ல ரட்சிக்கப்படாத அப்பாவை அப்பா கட்டத்தை பேச போறேன், அவர் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க தான் உங்க வாழ்க்கைக்காக பேசணும், உங்க பிள்ளைங்க நல்லதுக்காக உங்க சொந்த வாழ்க்கை நீங்க பேசணும். திரும்ப உங்க பாரத்தை படக்கூடாது. அல்லேலூயா. அவி விசுவாசிகளோடு ஐக்கியப்படுவதை நிறுத்துங்கள். முதல் காரியம், அவி விசுவாசிகளோடு ஸ்டாப், அதை நிறுத்துன்றேன், அதை நிறுத்து. கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. Hallelujah. Stop that relationship. அவிவிசுவாசிகளோடு ஐக்கியப்படுகிற அந்த ஐக்கியத்தை விட்டு நிறுத்திக் கொள்ளுங்கள் இப்போதே. நீங்க அது உறவா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம். பாஸ்டர் அப்ப உறவுக்காரங்களோட பேசக்கூடாதா? இல்லைங்க, ஒரு அளவை மெயின்டைன் பண்ண கத்துக்கோங்க, ஒரு அளவை வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு அளவை கையாள கற்றுக்கொள்ளுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நாம் அவிவிசுவாசிகள் ஒரு லிமிட்ல வச்சு நடத்தக்கணும். என் அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அன்பு கர்த்தரை நம்பாத பிள்ளை, ஆனா அதுக்காக தூரம் வச்சு அவங்கள ரட்சிக்கப்படாத, என் வீட்டுக்கு வராது அப்படி சொல்ல வரல நான். அவங்க வரலாம் போறான். உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை, உன்னுடைய ஆவிக்குரிய நடவடிக்கைகளை அவங்க பரியாசம் பண்றவங்களுக்கு அவங்களை வைக்காத. அல்லேலூயா. ஒரு வீட்டுல ஒரு அம்மாவை சொந்தக்காரன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த அம்மா நகையெல்லாம் எடுத்துருச்சான். அப்போ ஒரு நிகழ்ச்சி கூட்டும் போது சொந்தக்காரன் எல்லாம் அந்த அம்மாவை ஏளனமா பேசுனாங்க. என்ன பேசுனாங்களா? கேவலமா பேசுனாங்க. ஒரு முண்டசியை வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவா பேசுனாங்க. ஆனா சில ஆண்டுகள் கழித்து அந்த குடும்பம் பொருளாதாரத்துல மற்ற காரியங்களை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு வீடு டெடிகேஷன் ஃபங்க்ஷனுக்கு அந்த குடும்பம் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மகன் பாஸ்டர் ஆயிட்டார். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த வீட்டை டெடிகேட் பண்ணுங்கன்றாங்களாம். அதே வீடு தான் என்ன, அந்த வாய் தான் என்ன சொல்லிச்சு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. கர்த்தர் புரிய வைக்கிறது சில ஆண்டுகள் எடுத்துப்பார். உடனே எல்லாம் புரிய வைக்கணும்னு அவசியம். சொல்ல வேண்டியது சொல்லிட்டு விலகிடணும். அவமானப்பட்டா நீ அவமானப்பட்டு விலகிடணும். நீ இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியத்தை உருவாக்க முடியாது. அல்லேலூயா. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியத்தை நீங்கள் உருவாக்க முடியாது. அது நிற்காது அந்த ஐக்கியம். நீங்க ரெண்டுத்தையும் அப்படியே ஒட்ட வைக்க முடியாதுங்க. ரட்சிக்கப்பட்ட பையன் ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ முடியாது. ரொம்ப டைட்டான, வேற வழி இல்லாம ஓடிட்டு இருக்கும் வாழ்க்கை. சில பேருடைய வாழ்க்கை இவ கட்டிட்டும் குழந்தை பிறந்துச்சு வாழ்ந்துட்டு ஓடுவோம். உனக்கே அந்த உபத்திரம், சரீரத்துல ஏன் உனக்கு அந்த உபத்திரம்? புரியுதுங்களா? சிலதை உள்ள கூட்டு வந்து வச்சிருவோம். இவ உபத்திரம் போடு, ஏன் வராம தடுத்திருந்தா அந்த உபத்திரம் உனக்கு வந்திருக்குமா? சரீரத்துல உபத்திரப்படுவீர்கள். வாழ்க்கையில உபத்திரம் நமக்கு தேவை கிடையாது. கர்த்தர் அனுமதிக்கிற உபத்திரங்கள் நமக்கு தேவை. அதனால அவர் பிரமாணங்களை கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கிற உபத்திரம் நம்மளை மேன்மைப்படுத்தும், இன்னும் நம்மளை ஷைன் பண்ண வைக்கும், நம்மளை இன்னும் பெருசா நம்மளை புதுசா நம்மளை மாற்றும். அது அவருக்கு பிரியமா மாறும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு காரியத்தை செய்து அதை நீங்களா ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருந்து அதை அனுமதிக்கும் போது அது உங்களை அந்த உபத்திரம், வருகிற உபத்திரமானது உங்களை உருகுலைக்கும். சமாதானம் இருக்காது. அதனால இங்க சொல்லப்பட்ட காரியம், இருளோடு ஐக்கியப்படுவது, அவிசுவாசிகளோடு ஐக்கியப்படுவது, அந்நிய நோகத்தோடு பிணைக்கப்படுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுகளுக்கும் இசைவேது. அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா டிராவல் பண்ண முடியும், ஒன்னா வாழ முடியாத, ஒன்னா பயணிக்க முடியாத. நீங்க நிறைய விலகி இருக்கணும், உங்களை சுத்திகரித்து கொள்ளணும். பேலியாளின் பிள்ளைகள் யாரு? கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், பரியாசம் பண்ணி கர்த்தரை உங்களை நிந்திக்கிறவங்க, கிறிஸ்துவங்களை நிந்திக்கிறவங்க, சபைக்கு விரோதமா செயல்படுகிறவர்கள், இவங்களெல்லாம் சும்மா நடிக்கிறவங்க, மாய்மாலம் பண்றவங்க, இவங்களோடலாம் நம்ம டிராவல் பண்ண முடியாதுங்க. ஒரு முழு நேர அரசியல்வாதி எடுத்துக்க, அவன் ஒரு மாய்மாலக்காரன். அல்லேலூயா. அடுத்து வரப்போற 2026 தேர்தலை பாருங்க. 2026 தானே தேர்தல்.
பாருங்க, சபை சபையா தேடி வருவாங்க. நாங்கள் சிறுபான்மையில் இருக்கும் கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறோமே. அவர் தோத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி செஞ்சோம் செய்வோன்னுவாங்க. செஞ்சு இருக்கிறவங்க நாங்கள் செஞ்சோம் இன்னும் செய்வோன்னு சொல்லுவாங்க. இன்னும் அநேக சபைகள் புறம்போக்குல தான் இருக்குது. அநேக புறம்போக்கு சபைகளுக்கு பட்டா இல்லை. அநேக ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது. அவங்க நிலம் தேவனா எடுத்துக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம அரசியல் வேண்டாமா, நம்ம அரசியல் வேண்டுமா வேணாமா எனக்கு தெரியாது. வேணும் தான், இல்லைன்னு சொல்ல. தேவ பிள்ளைகள் எழுப்பி நின்னாதான் அந்த இடம் கூட பரிசுத்தமாகும். நாம் பயணிக்கிற பயணங்களில பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசை வேது, அவிவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஐக்கியம் ஏது, அப்புறம் இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது, நீதிக்கும் அநீதிக்கும் ஐக்கியம் ஏது. இதெல்லாம் ஐக்கியப்படவே முடியாது. இந்த காந்தகம் இருக்குதுல்ல, வடதுருமும் தென்துருமும் என்ன பண்ணுமா, ஒன்றை ஒன்றும் ஈர்க்கும். ஆனா வடதுருமும் ஒன்றை ஒன்று என்ன பண்ணுமா, ஈர்க்காது, எதிர்க்கும். அல்லேலூயா. இது எப்பயோ படிச்சது. அப்போ நீங்கள் இப்போ நீங்க 2 காந்தகத்தை எடுத்து அந்த ஒரே துருவமா இருக்க பகுதிகளை எடுத்து இப்படி கிட்ட கொண்டு போன என்ன பண்ணும், டக்குன்னு இப்படி போகும் விலகிடும். அது சேரவே சேராது. ஆனா பாருங்க, அது இப்படி விலங்கினாங்க டக்குன்னு அந்த ஆப்போசிட் சைடு ஒட்டிக்கும். அது வேற. அல்லேலூயா. ஆனா இங்க கிறிஸ்தவர்கள் தான் சேர்ந்து பயணிக்க முடியும். அது வடதுருவம் தென்துருவம், அது வேற